இன்றைய தியானம். சாதாரணமாய் தெரிபவர்கள். ஆஸ்டன் மார்ட்டின்கள் மற்றும் பிற சொகுசு ஸ்போர்ட்ஸ் கார்களில் ஓட்டுநர்களாக இருக்கும் உளவாளிகளை பெரிய உளவாளிகளாய் ஹாலிவுட் திரைப்படங்கள் நமக்கு காட்டுகின்றன. ஆனால் முன்னாள் CIA தலைவரான ஜோனா மெண்டன்ஸ் அதற்கு முரணாய் ஒன்றே சொல்கிறார். வேவு பார்க்கும் உளவாளி பளிச்சென்று தோன்றாத சுய விவரமற்ற சிறிய சாதாரண மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர்களை நீங்கள் எளிதில் மறந்துவிடுவீர்கள். உளவாளிகள் போல் தெரியாதவர்களே சிறந்த உளவாளிகள். இஸ்ரவேலின் 2 வேவுகாரர்கள் எரிகோவுக்குள் சென்றனர். அவர்களை ராகாப் ராஜாவின் போர் சேவர்களிடமிருந்து மறைத்து வைத்து பாதுகாக்கிறாள். அவளை உளவு பணியாளராய் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவு. அதற்கு 3 காரணங்கள். அவள் ஒரு கானானிய தேசத்தாள், அவள் ஒரு பெண் மற்றும் ஒரு விபச்சாரி. ஆனாலும் ராகாப் இஸ்ரவேலின் தேவனை நம்ப துவங்கினாள். உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானிலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவள் இஸ்ரவேலின் உளவாளிகளை கூரையின் மீது ஆலிமரத்தின் கீழ் மறைத்து அவர்கள் உயிருடன் தப்பிக்க உதவினாள். தேவன் அவளுடைய விசுவாசத்திற்கு வெகுமதியளித்தார். அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதியிருக்கலாம். ஒருவேளை நமக்கு உடல் ரீதியான வரம்புகள் இருக்கலாம். வழிநடத்தும் அளவுக்கு பிரபலமான நபராய் தெரியாமல் இருக்கலாம். அல்லது ஒரு மோசமான கடந்த காலம் இருக்கலாம். ஆனால் வரலாறானது ராகாப் தேவனுடைய தெய்வீக திட்டத்திற்கு எடுத்து பயன்படுத்தப்பட்டது போல மீட்கப்பட்ட அடையாளம் தெரியாத நபர்களாலேயே நிரம்பியிருக்கிறது. உறுதியாக இருங்கள். நம்மில் சாதாரணமானவர்களுக்கும் அவர் நேர்த்தியான தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். அன்பான தேவனே, நீர் எனக்காக நியமித்து வைத்திருக்கும் உம்முடைய அழைப்புக்கு ஆயத்தமாயிருக்க எனக்கு உதவி செய்யும்.